நீண்ட நாட்களா அதிமுகவோட பயணம். அமைச்சரா இருந்திருக்கீங்க. 2 முறை எம்எல்ஏ, 3வது முறையும் எம்எல்ஏவாக மக்கள் உங்கள தேர்வு செஞ்சிருக்காங்க. ஏன் தாவேகா அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்தீங்க? தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு. அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. ஆனால் இந்த இயக்கத்தில் மறுபடியும் நம்ம நீடித்தோம்னா, நம்ம எந்த மக்கள் சேவைக்காக வந்தோமோ அந்த சேவை தடை பற்றுமோங்கிற ஒரு எண்ணத்தினால தான் புரட்சி தலைவர் மாதிரியே சினிமா தொழில் கொடிகட்டி பறந்து பல கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தலைவர், இப்போ நான் எடுத்துக்கிட்ட என்னுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் அதை விட்டு மக்கள் சேவைக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு காரணத்திற்காகவும் இல்ல இப்ப உங்க கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு 11, 15 நாட்கள் ஆகிறது இன்றோடு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க மக்கள் சேவை தான் செய்ய போறாங்க அப்படின்றது எந்த இடத்துல முடிவுக்கு வந்தீங்க? நீண்ட காலமாக அதிமுக ஒரு பெரிய லாங் டர்ம், நீங்களே சொல்றீங்க 80களில் இருந்து இருந்திருக்கீங்க அப்படின்னு. இவ்வளவு நாள் டிராவல் பண்ண அதிமுக விட எந்த இடத்துல அது தாவேகா உயர்ந்ததா நீங்க பாக்குறீங்க? இங்க யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்கிற கொஸ்டின் கிடையாது. இன்னைக்கு யாரு இந்த ஆட்சியை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மக்கள் பெருவாரியான வாக்குகள் கொடுத்து இன்னைக்கு முதல்வர் அவர்களை வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. அப்போது மக்களுடைய வாக்குக்கு நம்ம மதிப்பு கொடுக்குற ஒரு காரணமும், இவ்வளவு சினிமா தொழில் இருந்து அதையும் ஒதுக்கிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க காரணத்தினாலையும், அவருடைய பிரச்சார மேடைகளில் அவர் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் என்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், வேணும்னா நான் தரேன். 2021 ஆகட்டும் 2026 ஆகட்டும் எந்த இடத்திலையும் நான் எனக்கு வாக்களியுங்கள், ரெட்டலைக்கு வாக்களிங்கன்னு கேட்டதே கிடையாது. 2021 நாங்கள் 11 பேர் நிற்கிறோம், யார் நல்லவனோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. 2026 நாங்கள் 5 பேர் நிற்கிறோம், யார் நல்லவனோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. நான் எந்த கையூட்டும் பெற மாட்டேன், இதுவரையும் பெற்றதில்லை, இனிமேல் பெற மாட்டேன் என்ற வார்த்தையும் கூறி, என்னால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும்னு சொல்ல மாட்டேன். என்னால் இதைத்தான் செய்ய முடியும். நான் என்னெல்லாம் சொல்லி என்னுடைய வைப்ரேஷன், என்னுடைய இது எப்படி இருந்ததோ அதை முதல்வருடைய செயல்பாடுகளையும் அவருடைய பிரச்சார மேடைகளையும் நான் பார்த்தேன். அதனால் ஈர்க்கப்பட்டு தான் 5ஆம் தேதியே வெற்றி பெற்ற மறுநாளே, ஒருவேளை அதிமுக மக்கள் வாக்களிச்சிருந்தாங்கன்னா நான் அப்பவும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருப்பேன், இப்போவும் இருப்பேன். அதே நேரத்தில் மக்கள் பெருவாரியாக வாக்கு வித்தியாசம் கொடுத்து ஜெயிக்க வச்சதுனால இவர் நல்லது பண்ணுவார்ங்கிற ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன். இந்த 15 நாள் அவர் எடுத்த நடவடிக்கைகள் 15 நாள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சோறு பதங்கிற மாதிரி அந்த மதுக்கடைகளை மூடியது, சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்தது, இதெல்லாம் அவர் செய்த சிறப்பான செயல்கள். அதில் இருக்கப்பட்டு தான் அவர் பேசுகிறார். இப்போ நீங்க குறிப்பிட்டதுல இருந்து தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது அப்படின்றது வந்து தாவேகா வேணாம் அப்படின்னு நினைச்சுதான் அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க இல்லையா? திமுக வேணாம், தமிழக வெற்றி கழகம் வேணாம் அப்படின்ற இடத்துல தான் அதிமுகல உங்களை தேர்வு பண்றாங்க. அப்படின்னும் போது நீங்க எடுக்கிற இந்த முடிவு அப்படின்றது அவங்களோட முடிவுக்கு அல்லது அவங்களோட தீர்ப்புக்கு முரணா இருக்காதா? நீங்க கோச்சிக்க கூடாது. நீங்க நெகட்டிவா பேசுறீங்க, நான் பாசிட்டிவா பேசுறேன். இன்னைக்கு என்ன நெகட்டிவா பேசுறீங்கன்னா, தாவேகா வேண்டான்னு எனக்கு வாக்களிச்சு. நான் அப்படி சொல்லலை, நான் வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நான் எந்த இடத்துலையுமே நல்லவர் வரணும்னு சொல்லி கேட்டேன், நல்லவர்கள் வரணும்னு சொன்னாங்களே தவிர தாவேகா வேண்டான்னு சொல்லலை. சில இடங்கள்ல இல்ல, இப்ப உங்க தொகுதியில திரு எசகி சுப்பையா இருக்காரு, எதிர்த்தரப்புல தாவேகா திமுக கண்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வேணா, எசகி சுப்பையா வேணும் அப்படின்னா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நீங்க வேணும் அப்படின்னு, அப்ப அவங்க வேண்டாம் தானே. நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டாம், நான் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவு. அதோட பட்டிக்கும் யார் வேணுங்கிறது அது தேவையில்ல, யார் வேண்டாங்கிற இடத்துக்கு நம்ம ஏன் அது அவங்க மனசையும் புண்படுத்திக்கிட்டு இங்க எஸ்எஸ்சி பேக் நினைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தாவேகால உங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது? தாவேகா எங்க போகுதோ அங்க நாங்க போக போறோம், அவ்வளவுதான். எனக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படி எந்த இடத்துலையும் யாரும் சொல்லக்கூடாது. அப்படியே என்னுடைய இது என்னன்னா, ஒரு தலைமையை ஏற்றிருக்கோம் அப்படின்னா தலைமை என்ன போகுதோ அது வழிதான் போகணும். என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு இருக்கு, அவர் எங்களுடைய முதல்வர் என்ன நடவடிக்கையோ அதை ஃபாலோ பண்ணுவோம். இல்ல, திரும்ப அதுதான் கேள்வி. இப்ப நீங்க சொன்ன அதே வார்த்தைக்கு தான் நானும் வரேன். இப்ப தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை ஏத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர், இத்தனை ஆண்டு காலம் அவரோட தான் நீங்க டிராவல் பண்றீங்க. அந்த தலைமை என்ன முடிவு எடுத்ததோ அதை ஏத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன சிக்கல் ஏற்பட்டது அங்க இருந்து வெளியே வர்றது? கரெக்ட். இப்ப அதை தான் திருப்பி தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் என்ன சொன்னேன், 72 தலைவர் புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு உங்ககிட்ட இந்த பதில். இப்போ இது என்னென்னா, இந்த இன்டர்வியூவில் இதெல்லாம் கொடுக்கும்போது நான் பேசும்போது
திருப்பி உங்களை நான் கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. ஒன்று என்னை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் திருப்பி திருப்பி அவங்கள கேட்காதீங்க அப்படின்னு எனக்கு வேண்டிங்க சொல்கிறாங்க. அப்படி கேட்கக்கூடாதா என்ன? நீங்க கேளுங்க, அதெல்லாம் உங்களை கேட்கலாம்ல. அதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இன்னைக்கு இந்த கட்சி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், பத்திரிகையுடைய நண்பராக உங்களுக்கும் தெரியும். நீங்கள் வந்து தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். அது இவரை அவரை நான் குறை சொல்ல விரும்பலை. ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் மக்கள் நம்மளை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மக்களோட நம்ம போகணும், மக்களுக்கு நலன் செய்யணும். அந்த ஒரு கோட்பாடு தான். இது இப்படி வந்துடணும் அப்படி வந்துடணும் என்ன கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1984 2011 கிட்டத்தட்ட 27 வருஷம் கழித்து நான் இங்கே வரேன், சம்பாதிச்சுட்டு வரேன். எதுக்காக வரேன்? இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு காலத்தில் வரேன். ஸோ இங்கே போனால் நல்லது வரும். நீங்கள் நம்மளுடைய முதல்வர், இன்றைய முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கார், அதனால் அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஏன் எடப்பாடி சொன்னதை ஃபாலோ பண்ணலை? இது வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். ஒரு செயல்பாடும் மக்களுக்கு திருப்தியாக இல்லைன்னு மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம எப்படி அங்கே இருந்து என்ன மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? கடந்த 5 ஆண்டுகள் ஒன்றுமே செய்ய முடியலையே. அதனால தான் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது. மே 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு பிறகாக ஒரு குழு, இப்போ அதில் நீங்களும் இருக்கீங்க, ஒரு டீம் வந்து இப்போ திரு எஸ்பிவி தலைமையிலும் சரி, சிவி சண்முகம் தலைமையில் அதிமுகலேருந்து பிரிந்து ஒரு தனி அணியாக போகிறாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்கிறாங்க. அவங்க ஒரு கொறடாவை அறிவிக்கிறாங்க, இவங்க ஒரு கொறடாவை அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளவு ஏற்படுது. அந்த பிளவோட தொடக்க புள்ளி எது? பிளவுடைய தொடக்க புள்ளி நீங்கள் கேட்கலாமா, இல்லை இவருக்கு ஆதரவு கொடுக்கணும், இவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இல்லை, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அதை தான் நீங்கள் தவறாக நினச்சிக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் உற்று நீங்கள் நோக்கினீங்கன்னா போதும். முதல்ல சொல்லும் போது உங்களுக்கு அதுக்கு வாக்களிக்கலை அப்படின்னு ஒரு கோச்சிக்கூடாது, நெகட்டிவாக சொன்னீங்க. இப்போ பிளவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை பிளவுன்னு எடுத்துக்கல, யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இடத்துல நான் இருந்தேன், பாசிட்டிவா இருந்தேன். இல்ல அதுதான் கேட்கிறேன். இல்ல அதாவது பிளவுன்னு இல்ல, தனி அணியா 2 பேர் வந்துட்டாங்க. இங்க ஒரு அணி இருக்கு, இங்க ஒரு அணி இருக்கு அப்படின்னு தனி அணியா வர்றாங்க. இப்பதான் என் கூட வந்து உட்காந்துருக்கீங்க. இல்ல இன்னைக்கு எஸ்பி வேலுமணி செய்தியாளர் சந்திக்கும் போது கூட அவர் சொல்றாருன்னா, பிளவு நீங்க தான் தொடக்கத்துல இருந்து சொன்னீங்க, நாங்க வந்து எங்களுக்குள்ள இருக்கிறது கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. கருத்து வேறுபாடு அல்ல 2 அணியாக நீங்க தனியா வரீங்க அப்படின்றது அதோட தொடக்க புள்ளி எங்க? இப்ப தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கணும் கொடுக்க வேணாம் அப்படின்ற இடத்துல வந்ததா இல்ல வேற எதுவும் இருக்கதான்னு? அதுதான் காரணம். அதை நான் சொன்ன பாருங்க, 5ஆம் தேதி காலையில் நான் வந்து உங்ககிட்ட இப்போ பதிவு பண்ணுறேன். நான் 4ஆம் தேதி நைட்டு வெற்றி பெற்று வந்துடுறோம். வந்த உடனே 5ஆம் தேதி காலையில் நான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, அது முக்கியமான கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் என்ன? ஆளுங்கட்சிக்கு, அதாவது மக்கள் யாருக்கு பெருவாரியான வாக்கு அளித்து தேவைன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த மக்களுடைய மதிப்பு கொடுத்து, வாக்குக்கு மதிப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ண சொன்ன முதல் ஆள் நான் தான். ஸோ இது ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னது, பிளவுக்கு இல்லை. அதுக்கு தலைமையில் என்ன சொன்னாங்க? இப்போ அப்போ இருந்த இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இவங்க தரப்புல நீங்கள் அது கூட ஒரு இன்டர்வியூவில் எங்கள் அண்ணன் கேபி முனிசாமி சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, தாவேக்காக்கு எங்கள் ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் கவனிச்சிங்க, அந்த ஒரு இன்டர்வியூவில் சேர்ந்தேன். அந்த கேள்வியும் நான் தான் கேட்டேன், உள்ளுக்குள்ளே என்ன கேட்டேன், ஏன் என்ன தாவேக்காக்கு ஆதரவு கிடையாதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சரியான பதில் இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் 2 குழுவாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன். நாங்கள் என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து, என்னுடைய கருத்தோட சில பேருக்கு ஒத்து வந்துச்சு, அவங்கெல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்தோம். இப்போ இந்த ரிசைன் பண்ண பதவி விலகிய 4 பேர் வந்து நீங்கள் உங்கள் உட்பட 4 பேரும் ஒத்த கருத்தோட வெளியே வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. இல்லை அதான் ஒத்த கருத்தோட தான் வெளியே வந்திருக்கீங்களா? இவங்க 4 பேரும் ஒரு அணி. இப்போ ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரு டீமாக தான் இருந்தாங்க. இப்போ சிவி சண்முகம், எஸ்பிவி ஒரு குழுவாக இருந்தாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக தனியாக வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவும் தெரிவித்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் போயிருக்கணும், அப்படி நடக்கலை. மிக குறிப்பாக 4 பேர் மட்டும், நீங்கள் உட்பட 4 பேர் மட்டுமே ரிசைன் பண்ண வேண்டிய தேவை என்ன, காரணம் என்னன்னு? 27 பேர், 32 பேர், 4 பேர், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 4 பேரும் ஒத்த கருத்தா அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கிற பையனோ சரி, என்னோட மனைவியோ சரி ஒத்த கருத்தாக இருப்பாங்களான்னு கேட்டால், என் மனைவி என் ஒத்த கருத்தாக இருப்பா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இருப்பாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. அதுக்கு அவங்களுடைய சுதந்திரம், அதில் நான் தலையிட மாட்டேன். என் மனைவியாக இருந்தால் அவன் பெட்டர் ஆஃப், அதில் நான் தலையிட மாட்டேன். ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய கருத்து, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். காரணம், மக்கள் பெருவாரியாக வாக்குகள் அளித்து அவர் வேண்டும்னு சொல்லிக்கிறது ஆதரவு கொடுக்கணும், அவ்வளோதான். நாளைக்கு இந்த 3 பேரும் ஒத்த கருத்தான்னு கேட்டால் நீங்கள் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு.